நீங்கள் கடையில் ஓஎஸ் மாற்ற போனால் காசு கேட்பாங்க. மினிமம் ஒரு ரூ. 1000லேருந்து ஒரு ரூ. 500 வரையும் கேட்பாங்க. அதை வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக மாற்றுறது நான் ஈஸியாக சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வேறு ஒரு லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு க்ரோம் ப்ரௌசரோ எதனா ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஓஎஸ் தேவையோ அந்த ஓஎஸை டைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ Windows 11 தேவைப்படுது. அதனால் நான் Windows 11 டைப் பண்ண போகிறேன். இப்போ Windows 11 டைப் பண்ணோடனே அந்த ஃபஸ்ட்டு டேப் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்ச்சே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு அஃபிஷியலாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது தான் மைக்ரோசாஃப்ட்லேருந்து. இதை கிளிக் பண்ணோடனே இப்படி வந்துடும் உங்களுக்கு. அப்புறமா இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும். அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓஎஸை. செலக்ட் பண்ண அப்புறமா இதில் வந்து எந்த பிட்டுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணோடனே இதுமாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு இதில் லாங்குவேஜ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை. அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். அப்புறமா இதில் 64 பிட்டு தேவைப்படுது எனக்கு. அதனால் நான் 64 பிட்டை டவுன்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் டவுன்லோட்னு கொடுத்த உடனே மேலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட இது வந்து ஜிபி கணக்கில் தான் வரும். அதனால் நீங்கள் வைஃபைல பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக இறங்கிடும். இந்த iOS டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அதை வச்சு தான் நம்ம வந்து பூட் பண்ணணும் பென்ட்ரைவை பூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் வந்து ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நான் சர்ச் பண்ணுறமே சர்ச் பண்ணுங்கள். இதில் வர ஃபஸ்ட்டில் இங்கே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். இது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வெர்ஷன் தேவையோ லேட்டஸ்ட் வெர்ஷனை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ண உடனே மேலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது டவுன்லோட் ஆகி முடிஞ்ச அப்புறமா அதை வந்து நீங்கள் ஃபைலில் போயிட்டு அதை ரன் பண்ணுங்கள். இந்த ரூஃபஸை ரன் பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் எடுத்து வச்சுங்க. இப்போ இந்த ரூஃபஸ் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ண iOS ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு Windows 8 iOS இருக்குது. அதை கிளிக் பண்ணி இப்போ நான் பூட் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை செலக்ட் iOSன்னு இருக்கும். அதில் வந்து iOS ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து உங்கள் பென்ட்ரைவோட நேம் காமிக்கும். அது காமிதான் செக் பண்ணிங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை ஃபார்மேட் மாற்றிக்கிட்டுனா மாற்றிக்கலாம். அப்புறமா ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்ற ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஓஎஸை வந்து பூட் பென்ட்ரைவாக மாற்றிடும். இது கொஞ்சம் ஒரு 1/2 hour 10 minutes மேலே தான் ஆகும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். மினிமம் ஒரு 15 minutes தான் ஆகும். அது ஓஎஸை பொறுத்தது. ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி டைமிங் வரும். ஏன்னா ஃபைலோட சைஸ் வந்து மாறி மாறி இருக்கும். அதனால் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் எடுக்கும். இது ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறமா பூட்டபிள் பென்ட்ரைவ் பக்காவாக ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் சேவர் ஆன் ஆகாமல் இருக்க, நீங்கள் எதனா மூவிஸ் என்ன ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சேவர் ஆன் ஆகாமல் இருக்காது, ரன்னிங்லேயே இருக்கும். ஃபைனலே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவை பூட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு HP லேப்டாப்புக்கு தான் நான் வந்து ஓஎஸ் போட போகிறேன். நான் வந்து ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் தனித்தனி வந்து பூட் கீ இருக்கும். அது வந்து உங்கள் லேப்டாப்போட பேர் போட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா பூட் கீன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதுவே காமிக்கும். இப்போ HPக்கு வந்து F9. இப்போ F9 கிளிக் பண்ணுறேன். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து காட்டும் என் பென்ட்ரைவு. இதில் வந்து இதோ காமிக்குதுங்களா, இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஓஎஸ் பூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். நீங்கள் அவ்வளோ எதுவும் பண்ணுற வேலை இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். நடுவில் வந்து ஆஃப் ஆகக்கூடாது. ஆஃப் ஆனால் எதனா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பூட் ஆகி முடிஞ்ச அப்புறமா இதுமாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுங்க. நான் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி பார்த்து அதேமாதிரி பண்ணுங்கள். இல்லை ரிப்பேரா இல்லை புதுசாக போட போகிறீங்கன்னு கேட்கும். நான் இன்ஸ்டால் Windows 11 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த அப்புறமா அடுத்து ஒரு பேஜ் லோட் ஆகும். அப்புறமா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஷோ ஆக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு போகும். அப்புறமா லைசன்ஸ் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், ஒரு டேப் வரும். அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ எந்த டிஸ்கில் ஓஎஸ் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். நான் வந்து எல்லா ட்ரைவையும் டெலீட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இதில இருக்க எந்த ஃபைல்ஸுமே வேணாம். அதனால் நான் என் லேப்டாப்பை புதுசாக்க போகிறதால எல்லா பார்ட்டிஷனும் நான் டெலீட் பண்ண போகிறேன். இருக்கிற எல்லா டிஸ்க்கும் டெலீட் பண்ணிவிட்டு ஒரே டிஸ்கில் ஓஎஸ் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன். நான் பண்ணுற மாதிரி டெலீட் பண்ணுறதுலாம் பண்ணிங்க. வேணான்னா நீங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் இருக்க ஃபைல்லையே கிளிக் பண்ணி ஓஎஸ் போடுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நான் பண்ணுற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நான் டெலீட் பண்ணிவிட்டு ஒரே ட்ரைவாக வச்சுட்டேன். அப்புறமா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும். அதனால உங்கள் லேப்டாப் வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. அது வந்து ரொம்ப நேரம் ப்ராசஸ். அதுவே ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகும். அப்புறமா ஃபைனலாக வந்து உங்களுக்கு கடைசியாக ஒரு டேப் வரும். அப்போ தான் உங்களுக்கு வேலையே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது போல் ஒரு வரும். இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்டாலிங் சொல்லிட்டு 0லேருந்து ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். இது 100 வரையும் முடியணும். அதனால் இது கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
எல்லாம் முடிஞ்ச அப்புறமா இந்த மாரி உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் ஆகிடும். நம்ம ஃபோனில் செட்டப் பண்ணுற மாதிரி தான் புது ஃபோனில் எப்படி செட்டப் பண்ணுமோ அதேமாதிரி புது விண்டோஸில் செட்டப் பண்ணணும். இப்போ எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன கேட்குதுன்னா அப்புறமா லேஅவுட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணுறேங்க. நான் செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுமா சொல்லிட்டு கேட்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒய்ஃபை இல்லை, அதனால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் பிசியில் நேம் வைக்கணும்னா செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணும்னு சொல்லிவிட்டு அதேமாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதுனா இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த தேவையான ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணிங்க. எல்லாத்தையும் ஸ்லைடு வந்து டிக் பண்ணிவிட்டு வேணுன்ற ஆப்ஷனை வச்சுங்க. அப்புறமா இது எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கும் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், டைம் ரொம்ப எடுக்கும். ஃபைனலாக வந்து ஓஎஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபியூ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஓப்பன் ஆகிடும். இந்தமாரி உங்களுக்கு வந்து செட்டப் போய்கிட்டு இருக்கும். இது முடிஞ்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காசு கொடுத்து போடுறீங்க ஓஎஸை. ஆனால் அதுமாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்லேயே ஒரே ஒரு பென்ட்ரைவ் இருந்தால் போதும். நீங்கள் எத்தனை லேப்டாப் போனால் ஃப்ரீயாக ஓஎஸ் போட்டுக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ வந்து இதில் ஓஎஸ் போட்டாச்சு. இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பிரிக்கணும். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் கற்றுக்குங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைவ் பிரிக்கணும். அதேமாதிரி டிஸ்பிசியை வந்து எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட் இல்லாமல் ஃப்ரெண்டில் கொண்டு வரதுன்னு சொல்லி தர போகிறேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையும் இந்த ஐபட்டில் தரேன். நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஓஎஸ் வந்து ப்ராப்பராக எப்படி போட்டு எப்படி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி பிரைட்னஸ் எப்படி ஒர்க் ஆக வைக்கிறது, சவுண்ட் எப்படி ஒர்க் ஆக வைக்கிறது, அந்த கீஸில் இப்போ வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா டிரைவர் அப்டேட் பண்ணணும். டிரைவர் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து வால்யூம் கீ ஒர்க் ஆகும். அப்புறம் பிரைட்னஸும் ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையும் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோஸை கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இந்த நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சரி, மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓஎஸ் போட்டுக்கலாம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுவாங்கன்னா கீழே ஒரு டிக் மார்க்கை போட்டு போயிடுங்க. சரி, ஃபைனலாக இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா 5 நிமிஷத்தில் போகிறோம் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆகிட்டு கேட்டிங்கன்னா என் லேப்டாப் ரொம்ப ஸ்லோ. அதுவும் பார்த்தீங்கன்னா Windows 11 போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் Windows 8 Windows 10 போட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிட்ருக்கோம். அதேமாதிரி லேப்டாப் நல்ல ஒரு லேப்டாப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக முடிய வாய்ப்பு இருக்குது. என் லேப்டாப் ஸ்லோன்ற காரணத்தினால இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் HDD, அதனால தான் இவ்வளோ லேட்டு. இதுவே நீங்கள் நல்ல ஒரு அட்வான்ஸான லேப்டாப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிட்ருக்கும் இந்த வேலையெல்லாம். அதனால தான் லேட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் ஃபைனலாக இப்போ வந்து டிஸ்டாப் ஓப்பன் ஆக போகுது. இப்போ வந்துருச்சு ஓஎஸ். அவ்வளோதாங்க, ஓஎஸ் போட்டு முடிச்சாச்சு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.